வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம், அதுக்கப்புறம் இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு தொகையில் ஒன்று பண்ண போறோம். எப்பயும் போல இப்போ ரசத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் கறி, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு இந்த பக்கம் பருப்பு ரசத்துக்கு தக்காளி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கையில் நல்லா கசக்கிட்டு புளி தண்ணியும் விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. அது அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, ஒரு 3 வரமிளகா சேர்க்கிறேன் நான். அதுக்கப்புறம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். ரசப்பொடி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் வெல்லம். நல்லா வறுபட்டு எடுத்துடுறேன். ஒரு ட்ராப் எண்ணெய் இருக்குது, அதுலேயே இந்த புளியை போட்டுக்கலாம். புளியும் நல்லா பொரிஞ்செடுத்து எடுத்துருவோம். நல்லா ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை. இந்த பக்கம் கருவேப்பிலையோட ஈரப்பதம் போகணும். ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி அப்புறம் ரசப்பொடியெலாம் போட்டுருந்தா நல்லா கொதிச்செடுத்து இப்போ பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விடுவோம், அதாவது நுரைச்சி வரணும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை வறுபட்டுருது. இது கூடவே இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி ரொம்ப வறுபட்டா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும், அதனால லைட்டாக இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் போட்டாலே போதும். ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். தொகையலுக்கு வறுத்து வச்சுருந்தது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், கத்திரிக்காய் கறி பண்ணியிருக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. மூடி வச்சிடலாம், கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். இழுப்பக்கரண்டியில் நெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு ரசம் ரெடி. கத்திரிக்காய் வெந்துடுத்து. இப்போ இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி, அப்புறம் பெருங்காய பொடி. காரம் சேர்த்து கத்திரிக்காய் இந்த பக்கம் வதங்கட்டும். தொகையலுக்கு வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுது. தேவையான உப்பு, அப்புறம் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி கருவேப்பிலை தொகையிலும் ரெடி. இந்த பக்கம் கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. பருப்பு ரசம், இஞ்சி கருவேப்பிலை போட்டு ஒரு தொகையல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கறி. பருப்பு ரசத்தை நல்லா சுட சாதத்தில் நெய் விட்டு ஓட பிசைஞ்சிட்டு இந்த தொகையிலையும் தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொகையில தனியாக நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு டாங்கர் பச்சடி நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா அப்பளம் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு காய் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி தொகையில் பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.